வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 35. கொண்டிருந்த நரசிம்மனுக்கு சந்திரிகை வேண்டும் போல் மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்குதே. நாளை பார்த்து போனா கொஞ்சம் நடக்கும். எப்ப திரும்பி வர 1 மாசமானாலும் பேசாம அவ பார்த்துட்டு நீ அவன் வேண்டாம். அவ வீட்டுல பிரைவசி இருக்காது. வெளியில வர சொல்லுவோம். தலையை ஆட்டிக்கொண்டவன் மொபைலை எடுத்து சந்திரிகாவிற்கு அழைத்தான். சொல்லுங்க சிம்மன். தன் காதில் வந்து மோதிய பெண்ணவளின் குரலில் அவனது உதடுகள் தானாய் முறுவலித்துக் கொண்டன. எங்க இருக்கிறா? இங்கே நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்தேன். ஓ, அங்கேயே இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன? வேண்டாம், நான் என்னுடைய கார்ல தான் வந்திருக்கிறேன். டிரைவரை கூப்பிட்டு வண்டியை எடுத்துட்டு போக சொல்லுடி. ஐம் ஆன் தி வே என்றவன் மொபைலை அணைத்து விட்டான். அவ்வளவுதான். பிடித்தால் உடும்பு பிடி. தலையாட்டி சிரித்து கொண்டவள் அவன் சொன்னதை செய்துவிட்டு கோவில் பிரகாரத்தில் அமர்ந்தாள். இரையை தேடி பறந்து இருந்த பறவைகள் நீலவானை திருந்தன. கோபுரத்தில் இருக்கும் புறாக்கள் சடசடவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு அங்குமிங்கும் கூட்டமாய் மரம். அந்த மாலை வேலை மிக மிக ரம்யமாக இருந்தது சந்திரிகாவிற்கு. கிட்டத்தட்ட இந்த 2 வார காலமாக வீட்டில்தான் அடைந்து கிடக்கிறாள். நரசிம்மனின் கோபத்திற்கு பயந்து அவளிடம் யாரும் திருமண பேச்சை எடுக்காவிட்டாலும் அவர்களது மனதில் இருக்கும் கவலை முகத்தில் பிரதிபலித்து விடுகிறது. அனைவரையும் கஷ்டப்படுத்துகிறாய் சந்திரிகா. மனம் குற்றம் சாட்டினாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளினாலே ஒழிய திருமணத்தை பற்றி மட்டும் யோசித்து கூட பார்க்க மறுத்தாள். ஒரு பெருமூச்சுடன் அவள் தூணில் சாய்ந்த நொடி பேரழகனாய் உள்ளே நுழைந்தான் நரசிம்மன். அவளது ஸ்ரீராம நரசிம்மன். வெள்ளை நிற முழுக்கை சட்டையும் கார்கோ பேண்ட்டும் அணிந்திருந்தான். கோவிலுக்குள் வேட்டி அணிவதுதான் மரபு என்பதால் அதன் மேலேயே வெள்ளை வேட்டியை கட்டினான். நிலைப்படியை தொட்டு உள்ளே நுழைந்தவன் முன்னுச்சி சிகை அந்த மாலை காற்றுக்கு அழிந்து கொண்டிருந்தது. கையிலிருந்த சிங்கமுக காப்பை மேலேற்றியபடி உள்ளே வந்தவனின் புறம் ஓடிச் சென்று நாய்க்குட்டியாய் சுருண்டு கொண்டது மனம். அழகன்தான், பேரழகன். அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் நினைத்து கொண்டாள். நிமிர்ந்த நடையுடன் வந்தவன் இவளை கண்டுவிட்டான். கண்டதும் கண்களில் மின்னல் தெரித்தது. மின்னலின் ஜுவாலை இவளுக்கும் கடத்தப்பட இவளது விழிகளிலும் மின்னல் வெட்டியது. இங்க இருக்கிறியா? கிளம்பலாமா? அவள் அருகே வந்தவன் அவளது கரத்தை நோக்கி நீட்டாம். அதை பற்றி எழுந்து கொண்டவள், சாமி கும்பிட்டுட்டு வாங்க, போகலாம் என்றாள். இங்கிருந்தே கும்பிட்டுக்கிறேன். லேட்டாச்சு, நான் சென்னைக்கு வர கிளம்பணும். 10 நிமிஷம் லேட் ஆகிறதுனால எதுவும் ஆகிடாது. பேசாம வாங்க. உரிமையுடன் அதட்டி இழுத்துச் சென்றவளின் பின் பெட்டி பாம்பாய் அடங்கி நடந்தான் நரசிம்மன். வந்து நெல்லையப்பரை தரிசித்து விட்டு கோவில் வளாகத்தில் அமர்ந்தனர். திருநீரும் குங்குமமும் கலந்து அவன் நெற்றியில் மெலிதாக தீற்றியிருந்தது. அவனுக்கு அவ்வளவு வசீகரத்தை கொடுத்தது. இமைக்காது அவனையே நோக்கியவளின் பார்வையில் ரசனை வழிந்தோட அதை கண்டு கொண்டவன் அவள் புறம் குனிந்தான். என்னடி, கோவில்ல வச்சு இந்த பார்வை பார்க்கிறான்? அவன் வினவ சட்டென்று எழுந்து கொண்டவள், போகலாம் என்றாள். நீதானே உட்கார்ந்துட்டு போகலாம்னு சொன்ன. அதுதான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டோமே, போதும், போகலாம். அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அவள் நடக்க அவனும் அவளை பின்தொடர்ந்தான். ஆனாலும் ரொம்பவும் தாண்டி என்னை ஆட்டி வைக்கிறான். முணுமுணுத்தபடி அவளுடன் இணைந்து நரசிம்மன். வெளியே வந்து இருவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். அவளது வீட்டுக்கு செல்லாமல் கார் வேறு பாதையில் பயணிக்க, எங்கே போறோம் என்று வினவினாள் சந்திரிகா. சொல்றேன் என்றவன் சிறிது தூரம் சென்று ஆளரவமில்லாத மரங்கள் அடர்ந்த சாலையில் நிறுத்தினான். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க சிம்மன்? வீட்டுல அம்மா தேடுவாங்க. நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. படபடவென்று பெரியவளின் கரத்தை பற்றி கொண்டவன் தன் உள்ளங்கைகளுக்கு ஒத்திக்கொண்டான். என்ன கொஞ்ச நேரம் ஐடியாத்தான் என்றவன் கட்டை விரல் மிக மென்மையாய் போன காயத்தை வருடிவிட்டது. வலிக்குதா சகி? என்னவோ அப்பொழுதுதான் காயம் பட்டதை போல அவன் முகம் வலியில் சுருங்கியது. அதை கண்டவளுக்குள் காதல் ஊற்றாய் கிளம்ப, இல்லை என தலையசைத்தாள். இன்னைக்கு சென்னை போறேண்டி. கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வர சொன்னேன். இனி திரும்பி வர 1 மாசமானாலும் ஆகிடும். உன்னை ரொம்பவுமே மிஸ் பண்ணுவேன் சகி என்றவன் அவளது கரத்தை எடுத்துச் சென்று தன் கன்னத்தில் வைத்து அழுத்தினான். ரோமங்கள் அடர்ந்த தாடியின் குறுகுறுப்பு அவளது உள்ளங்கையில் சிலிர்ப்பை ஏற்படுத்த பெண்ணவளோ கூச்சத்துடன் நெளிந்தாள். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோம். இப்பொழுது அவனது முரட்டு உதடுகள் குவிந்து பெண்ணவளின் உள்ளங்கையில் முத்தம் வைக்க அவள் இதழ் கடித்து கொண்டாள். அந்த பொல்லாத உதடுகள் அத்தோடு நிற்கவில்லை. உள்ளங்கையில் இருந்து முத்தம் வைத்துக் கொண்டே முன்னேறி ஒவ்வொரு விரல்களிலும் தன் அச்சாரத்தை பதித்தது. அழுந்த புதிசை முடிகளின் உராய்வில் அவள் நெஞ்சுக்கூட்டுக்குள் மத்தாப்பூக்கள் வெடித்தது. சிம்மா. தாளமாட்டாமல் அவள் கரத்தை விலக்கிக் கொள்ள முயல அவனோ விடாமல் கரம் பற்றி சுண்டி இழுத்தான். என்ன?
தன்மேல் வந்து விழுந்தவளின் இடைப்பற்றி தூக்கியவன் அவளை தன் மடியில் இருத்தி சிம்மா, இதுக்குத்தான் வர சொன்னீங்களாம். போலியாய் கோபம் கொண்டாலும் கரங்கள் அவன் கழுத்தை வளைத்து கொண்டது. இதுக்கும் தான். முனகியவன் கழுத்தோரம் புதைந்து வாசம் பிடிக்க பெண்ணவளின் மேனியில் மெலிதாய் ஒரு அதிர்வு. ஐ ரியலி மிஸ் யூடி. கழுத்தடியில் புதைந்த வாக்கிலேயே பிதற்றியவன் அங்கு குட்டி குட்டி முத்தங்களை சூட்ட இவளுக்கோ அடிவயிற்றில் பிரளயமே நடக்கும் நிலை. போதும். அவனது பின்னந்தலை முடியை பற்றி விலக்கிவிட அவனோ விடாக்கண்டனாய் மீண்டும் கழுத்து வளைவிலேயே பிடிவாதமாய் முகம் புதைத்தான். விடுங்க சிம்மா, யாராவது பார்த்திட போறாங்க. பார்த்திடக் கூடாதுன்னு தானே இங்க காரை நிறுத்தியிருக்கிறேன். முணுமுணுத்தவனின் கரம் அவள் அணிந்திருந்த துப்பட்டாவை விலக்கி பின் சீட்டில் எறிந்தது. மீசை முடிகளோடு சேர்ந்து உதடுகளும் வழங்கிய ஈரமுத்தத்தில் மயங்கி கிடந்தவளுக்கு அவன் துப்பட்டாவை விலக்கியது தெரியவில்லை. கழுத்தில் முத்தமிட்ட உதடுகள் இன்னும் இன்னும் என முன்னேறி பெண்மைகளில் புதைய காரிகைக்கோ மின்சாரம் தாக்கிய உணர்வு. அப்பொழுதுதான் தன்னிலை உரைக்க அவனை தள்ளிவிடும் நோக்கத்தோடு பின்னந்தலை முடியை இறுகப் பற்றினாள். தள்ளிவிடத்தான் நினைத்தாள். ஆனால் அவனது உதடுகள் செய்த ஒரு காரியம். சுர்ரென்று உச்சந்தலை வரை கிறுகிறுத்து போக மயக்கத்துடன் வளைந்து கொடுத்தவளின் மேனி அவன் காட்டிய சுகத்தில் நடுங்கியது. முன்புறம் கொக்கிகள் வைத்து தைக்கப்பட்டிருந்த அந்த சுடிதார் அந்த கள்வனுக்கு பயங்கர வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது. சிம்மா, முனகியவளின் கரங்களில் அவனது உச்சந்தலை முடி படாத பாடு பட்டு கொண்டிருந்தது. இப்பவே நீ வேணும் போல இருக்குதுடி. பிதற்றிக்கொண்டே மேலும் மேலும் புதைந்தவனின் கரம் அவள் மேனியில் எல்லை மீறி பரவி தன் தேவையை உணர்த்த முயலாம். அவளுக்கோ நடுக்கம். இருக்கும் இடத்தை கருத்தில் கொண்டு அவனை விளக்கவும் முடியாமல், எல்லை மீறி பயணிக்கும் கரங்கள் வாரி வழங்கும் சுகங்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். ஷால்வி? கேள்வியாய் புருவம் உயர்த்தியவனின் கண்களில் அப்பட்டமான மோகம் குடிக்கொண்டிருந்தது. விட்டால் அவன் அந்த காருக்குள்ளேயே குடும்பம் நடத்தி விடுவான் என்பது புரிய அவசரமாக விலகினாள் சந்திரிகா. ஏண்டி? பாவமாய் அவள் முகம் நோக்க அவளோ இதழ்களை கடித்து கொண்டாள். ஏண்டினா, நாம எங்கே இருக்கிறோம்னு கண்ணை முழிச்சு பாருங்க. இதுல ஷால்வியாம். முணுமுணுவென்று அவனை திட்டிய அந்த செப்பு இதழ்கள் அடுத்த கணம் அவன் வசம் ஆகியிருந்தது. இதழ்களோடு தன் உதடுகளை பிணைத்தவனின் இந்த அதிரடியை அவள் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. பேசிக்கொண்டிருக்க முத்தமிடுவான் என்று அவள் கனவா கண்டாள். அதிர்ந்து தடுமாறி பின் முத்தத்தின் சுவையில் மூழ்கி விழிகளை கிறக்கத்துடன் மூடிக்கொண்டது பெண்மை. நீண்ட நெடிய ஆழ்ந்த முத்தம்தான். விலக வேண்டும் என்று அவனும் நினைக்கவில்லை, விலக்க வேண்டும் என்று அவளும் நினைக்கவில்லை. ஆனால் என்ன மிக மிக மென்மையான முத்தம். மலரிலிருந்து வண்டு கூட இவ்வளவு பதமாக தேனை எடுத்திருந்திருக்காது போல. நரசிம்மனிடம் அப்படியொரு நிதானம். இந்த நிதானம்தான் பெண்ணவளை கொதிக்க வைத்து விடுகிறது. அவனது வன்மையில் மூச்சு திணற மூழ்கி போவது ஒரு சுகம் என்றால், இந்த மென்மையில் தொலைந்தும் தொலையாமலும் அலைந்து இன்னும் இன்னும் என்னவோ வேண்டும் என உணர்வுகள் கிளர்ந்தெழுந்து பேயாட்டம் போட ஆரம்பித்து விடுகின்றன. இது இன்னொரு வகை சுகம், பரம சுகம். முத்தமிட்டு முத்துக்குளித்து மூச்சு வாங்க அவன் விலகிய போதும் அந்த பெண்மை தாளமாட்டாமல் அவன் மார்பில் சரிந்தது. புன்னகையுடன் இதமாக அணைத்து கொண்டான் நரசிம்மன். சிம்மா. கொட்டியவன் அமைதியாக அவள் முதுகை வருடி கொடுத்து கொண்டிருந்தான். இது தப்பு. நாம இப்படி மீட் பண்ண கூடாது. ஏனோ எப்பொழுதும் மல்லுக்கு நிற்பவன் அன்று ஏனோ அமைதியாக இருந்தான். நாயகனின் அமைதி அவளுக்கு வித்தியாசமாய் இருந்தது போலும். நிமிர்ந்து அவன் முகம் நோக்கினாள். அண்ணாந்து தன்னை நோக்கியவளின் விழிகளின் மேல் முத்தமிட்டவன், சகி, நான் ஒன்னு சொல்லட்டுமா என்றான். இப்பொழுது கொட்டுவது அவளது முறையாயிற்று. சீக்கிரமே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுடி. எவ்வளவு நாள் இப்படி குட் பாயா இருப்பேன்னு தெரியலாம். பயங்கரமா மூட் எங்கெங்கோ போகுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் சம்மதிக்கிறது தான் உனக்கு நல்லது. கூறும்போதே கரம் அவளை இறுக்கி தன் தாபத்தை வெளிப்படுத்த அவளிடம் சன்ன அலறல். உண்மையிலுமே அவன் நிலை வெடித்து சிதறும் நிலைதான். ருசி கண்ட பூனையின் தவிப்பு வேறு. மீண்டும் மீண்டும் அந்த ருசியை நாடி ஓட தன்னை கட்டுப்படுத்துவது என்பது அவனுக்கு பெரும் பாடாகத்தான் இருந்தது. அவனது கண்களில் மின்னிய வேட்கையில் முதுகுத்தண்டு ஜில்லிடம் அவசரமாக அவனை விட்டு விலகி சீட்டில் அமர்ந்தாள் சந்திரிகா. ஏதோ இன்னைக்கு அமைதியா விடுறேன். எல்லா நாளும் இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேல தனியா இருக்கிறது டேஞ்சர் தான். தலையை உலுக்கியபடி உதட்டை குவித்து ஊதிக்கொண்டவன் எட்டி பின்பக்கம் இருந்த துப்பட்டாவை எடுத்து அவளிடம் நீட்டினான். எல்லை மீறி பாய்ந்த பார்வையின் வேகத்தில் அவள் அவசரமாக துப்பட்டாவை வாங்கி அணிந்து கொண்டாள். அப்பொழுதும் அவன் பார்வை அகலவில்லை. அவஸ்தையுடன் பிடரியை வருடி கொண்டவன், உன்னுடைய என தடுமாறிக் கொண்டிருக்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன? அது ஹூக்ஸ் என்றவன் ஆரம்பித்த வாக்கியத்தை முடிக்காமல் விழிகளால் சுட்டிக்காட்ட அவன் பார்வை போன திசையில் குனிந்து பார்த்தவளுக்கு மூச்சடைத்து போனது. கடவுளே! முகம் இரத்த நிறம் கொண்டுவிட அவசரமாக உடையை சரி செய்து கொண்டாள்.
பெண்ணவளின் தவிப்பைக் கண்டு வாய்விட்டு சிரித்தான் அவன். கள்ளன், இதை எப்போ? எண்ணிக்கொண்டவளுக்கு அவன் அதை கழட்டிய தருணம் நினைவில் வந்து போக லஜ்ஜையுடன் இதழ்களை கடித்துக் கொண்டாள். பார்த்து, ரொம்பவும் கடிச்சு லிப்ஸை காயப்படுத்திடாதே, குறும்புடன் அவன் கூறியதில் பட்டென்று இதழ்களை விடுவித்தவள் ஜன்னலின் புறம் திரும்பிக் கொண்டாள். என் பாடு கொஞ்சம் கஷ்டம்தான், வாய்விட்டே புலம்பியவன் காரை கிளப்பினான். அதன் பிறகு அவளை வீட்டில் இறக்கிவிட்டு சென்னையை நோக்கி பயணமானான் நரசிம்மன். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மீட்டிங் எதுக்காகன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நம்ம கம்பெனியுடைய இன்னொரு பார்ட்னரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். இனி இந்த ஜேர்னில இவரும் என் கூட கைகோர்த்து நம்ம கூட பயணிக்க போறாரு. இவர் வேற யாருமல்ல, என்னுடைய ஃப்ரெண்ட் தான். மீட் மிஸ்டர் பரதன். அனைவரும் அந்த ஹாலில் குழுமியிருக்க முன்னால் இருந்த சிறு மேடையில் நின்று பேசிக் கொண்டிருந்தான் பவித்ரன், பரதனின் நண்பன். வெள்ளை தோளுமாய் நீல நிற கண்களுமாய் சில வெளிநாட்டவர்களும் நிறைய நம் நாட்டவர்களும் அந்த அறையில் குழுமி இருந்தனர். பவித்ரனும் பரதனும் இணைந்து ஆரம்பித்திருக்கும் பிபி சொல்யூஷன் என்ற நிறுவனம் அது. ஏற்கனவே பவித்ரன் ஆரம்பித்திருந்த நிறுவனத்தின் பங்குதாரராக சேர்ந்து கொண்டான் பரதன். பவித்ரனும் இவனும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். படித்து முடித்த கையோடு கேம்பஸ் இன்டர்வியூவில் கலந்து கொண்டு வேலை கிடைத்து இங்கே லண்டனுக்கு வந்து செட்டில் ஆகிவிட்டவன் பவித்ரன். இவ்வளவு காலமாய் இன்னொரு நிறுவனத்தின் கீழ் பணிபுரிந்து கொண்டுதான் இருந்தான். இப்பொழுதுதான் நாமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்ற உத்வேகம் வர பல யோசனைகளுக்கு பிறகு ஆரம்பித்தும் விட்டான். பார்ட்னர் என்ற முறையில் பொருளாதார ரீதியாக பரதனும் உதவ இப்பொழுது இந்த நிறுவனம் முழுதாக வளர்ந்து நிற்கிறது. அனைவரின் கரகோஷத்துக்கு நடுவே கம்பீரமாய் பரதன் எழுந்து வந்தான். பாலாடை வண்ண கோட் சூட் அணிந்து தனது வேக நடையுடன் மேடையேறியவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஒரு பெண். வாவ், இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கிறான்? ஒரு ஆண் இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? வாயை பிளந்து அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேடையேறியவன் மைக்கை பற்றி அமர்ந்திருந்தவர்களை நோக்கி ஒரு மென் சிரிப்பை உதிர்த்தான். அசடு வழியாமல் அதே சமயம் நேர்த்தியாய் அவன் புன்னகைத்த விதம் அந்த பெண்ணை அள்ளிக்கொண்டு போனது. ஓ மை காட், இவன் என்னை கொல்லாம விடமாட்டான் போலவே. சிரிப்பை பாரு, வசீகரன். தன்னை மறந்து அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளை அவளுக்கு அருகே அமர்ந்திருந்த அவளது தோழி உலுக்கினாள். மான்வி, எதுக்கு இப்படி பார்க்கிற? நீ பார்க்கறத பார்த்தால் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம புது எம்டி எங்கேயாவது அரண்டு ஓடிட போறாரு. உன் சொல்லை அடக்கி வாசி. காதோரம் குனிந்து அவளது தோழி ரியா முணுமுணுக்கம் அந்த மான்வி என்பவள் சட்டென்று தன்னை சுதாரித்துக் கொண்டாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பரதன். கிட்டத்தட்ட நாம எல்லோருமே ஒரே வயசுல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு பவர்ஃபுல் யங் ஆர்மி. நாம எல்லாம் சேர்ந்து உழைச்சு முன்னேறுவோம். உங்க கூட ஒரு ஃப்ரெண்டா பழகத்தான் நான் விரும்புறேன். இந்த எம்டி ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுவோம். இன்னையிலிருந்து நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி, ஓகே தானே? நுனிநாக்கு ஆங்கிலத்தில் அவன் பேசிய கம்பீரத்தில் அந்த பெண்மனம் மீண்டும் மயங்கி மயங்கி விழுந்தது. யாருக்கு மகிழ்ச்சியோ என்னவோ, ஒரே குடும்பம் என்றதில் இவளுக்கு குஷியாகிவிட்டது. ஷியோர் ஷியோர். கரகோஷத்துடன் அனைவரும் அடங்கிவிட இவள் குரல் மட்டும் தனித்து ஒலித்தது. ஐயோ, மானத்தை வாங்கறாளே. அருகில் அமர்ந்திருக்கும் அவளது தோழி தலையை பிடித்து கொள்ள அனைவரது பார்வையும் மான்வியின் மேல் விழுந்தது. பேச்சை நிறுத்திவிட்டு பரதனும் அவளை பார்த்தான். வெள்ளை நிறத்தில் நீலவண்ண பூக்களால் எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட குர்த்தியும் வெளிர் நீலவண்ண ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்திருந்தாள். நடுமுதுகு வரை மட்டுமே அடர்ந்திருந்த கூந்தல் விரிய விடப்பட்டிருந்தது. நெற்றியில் கண்ணுக்கே தெரியாத சிறு பொட்டு. சுண்டிவிட்டால் ரத்தம் வரும் பளிங்கு நிறமல்ல, மழைக்கு முன்னால் திரண்டு வரும் மேகக்கூட்டத்தைப் போல சற்று மாநிறம்தான். அப்படியிருந்தும் அந்த கயல்விழி கண்களில் துள்ளி விளையாடும் குறும்பு அனைவரின் கவனத்தையும் நொடிப்பொழுதில் அவள் புறம் ஈர்த்துவிடும் என்பதில் எள்ளளவு கூட சந்தேகமில்லை. ஒரு நொடி அவளை அளவிட்டு மீண்ட பரதனின் பார்வையில் அவள் சிறிது கூட அசடு வழியாமல் பளிச்சென்று புன்னகைத்து வைத்தாள். ஏன்பா எல்லோரும் என்னை இப்படி பார்க்கிறீங்க? சார் சொன்னதுக்கு தான் ஷியோர் சொன்னேன் என்று சுற்றியிருந்தவர்களை பார்த்து விளக்கம் வேறு கேட்டு வைக்க அனைவரும் அவள் குணம் அறிந்தவர்களாய் திரும்பிக் கொண்டனர். பரதன் மட்டும் அமைதியாக அவளை நோட்டமிட்டு பின் பேச்சை தொடர்ந்தான். இப்பொழுது ஏனென்று தெரியவில்லை, அவனது பார்வை அடிக்கடி அந்த பெண்ணை தொட்டு மீண்டது. அவன் பார்க்கவில்லை, அவள் பார்க்க வைத்தாள். விழியிமைக்காமல் தலையை சரித்து ஏதோ அதிசய பிறவியை பார்ப்பதைப் போல குறுஞ்சிரிப்புடன் அவள் பார்த்த விதம் அவனை அடிக்கடி அவள் பால் பார்க்க வைத்தது. இவனை இப்படி பார்க்கிறான். அவனே ஒரு கட்டத்தில் நினைத்து கொண்டான் என்றால் அவளது பார்வை எப்படி இருந்திருக்கும்? அந்த மீட்டிங் முடிய அனைவரும் ஒரு வரவேற்புடன் கலைந்து எழுந்து சென்றனர். வெல்கம் டாம். கட்டி தழுவி பவித்ரன் வரவேற்க இவனது பார்வை வெளியேறி கொண்டிருந்தவர்களுக்குள் அந்த பெண்ணைத்தான் தேடியது. இவனுக்கு வேலையே வைக்காமல் அவனை நோக்கி ஒரு பார்வையை வீசிவிட்டு வெளியேறினாள் அந்த பெண். சரி வா, உன் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். நண்பனை அழைத்து கொண்டு சென்று அவனுக்கான அறையை காண்பித்தான் பவித்ரன். இதுதான் இனி உன்னுடைய கேபின். அப்புறம் எங்கே தங்கியிருக்க?
உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம வீட்லயே கூட தங்கிக்கலாம். நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம். நீ வர்றத அவகிட்ட சொல்லிட்டேன். அவளும் வீட்ல தான் வந்து தங்க சொன்னான். நண்பனுக்கு எதிரிருக்கையில் அமர்ந்த பவித்ரன் பேச்சை வளர்த்தினான். இல்லடா, அது சரிவராது. எனக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். தனியாவே தங்கிக்கிறேன். பேச்சுலர் ரூம் மாதிரி இல்லாம வீடு கிடைச்சா பரவாயில்ல. நானே கொஞ்சம் கொஞ்சம் குக் பண்ணிக்குவேன். ரூம்னா ஒரு மாதிரி அடைஞ்சது போல இருக்கும். தனக்கான இருக்கையில் அமர்ந்தபடி தன் எண்ணத்தை கூறினான் பரதன். வீடுதானே, பார்த்துக்கலாம். பட் அது அவ்வளவு ஈஸி இல்ல. அவ்வளவு சீக்கிரம் இங்கே கிடைச்சிடாது. கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். அது வரைக்குமாவது என் வீட்ல வந்து தங்கலாமே. கண்டிப்பா வர்றேன். ஆனால் தங்குற மாதிரி வரமாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீயும் உன் வைஃபும் மட்டும் இருக்கிற வீட்ல வந்து தங்குறது நல்லா இருக்காது. இப்ப நான் இருக்கிற ரூம்லயே தங்கிக்கிறேன். சீக்கிரமா எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடு. சொன்னா கேட்க மாட்டேன். சரி விடு. ஓகே, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உனக்காக தான் எடுத்து வச்சேன். ஸ்டடி பண்ணி பாரு. உனக்கு செக்ரட்டரியா ஒரு பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஷீ இஸ் சோ டேலண்ட். யூஸ் பண்ணிக்கோ. நண்பன் கூறிய விதத்தில் எதை என்று குறும்புடன் கேட்டு வைத்தான் பரதன். இடியட், அந்த பொண்ணுடைய அறிவை யூஸ் பண்ணிக்க சொன்னேன். நம்ம தமிழ் பொண்ணுதான். வெயிட், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்றவன் இன்டர்காமை எடுத்து யாரையோ அழைத்தான். சில நிமிடங்களில் அந்த பெண் மான்வி கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். தொடரும்.